கதை ஸ்டார்ட் ஆகும் நம்ம ரித்திக் ரோஷன் கிட்ட இருந்தான். ஏன்னா வார் 1ல அவருடைய மிஷனை அவன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ அவன் இன்டர்நேஷ்னலி டாஸ்க் ஃபோர்ஸோடைய ஜாயின் ஆயிடுறான். ஸோ இப்போ அவன் இன்டர்நேஷ்னலி நிறைய மிஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லா மிஷனுமே சீக்ரெட்டாக தான் பண்ணிட்டு இருக்கான். இதை பற்றியுமே அவன் ரிவீல் பண்ணாமல் யாருக்குமே தெரியாமல் ரொம்ப சீக்ரெட்லி ஒரு மிஷனுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவன் மேலே திடீர்னு அட்டாக் ஆகிடுது. இப்போ அவன் மேலே திடீர்னு அட்டாக் பண்ணது யார்? நம்மளுடைய ஜூனியர் என்டிஆர். இப்போ நம்ம ஜூனியர் என்டிஆர் வந்து வேர்ல்ட்லே நம்பர் 1 சைபர் டெரரிஸ்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவன் ஏற்கனவே ராவுடைய ஒரு ஏஜென்ட்டாக இருந்திருக்கான். அவனுடைய கேரக்டருடைய பேர் வந்து வீரேந்திர ரகுநாத்னு அவனுடைய கேரக்டர் பேர் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம வில்லனுடைய டார்கெட்டே என்னன்னா நம்ம கபீரை எப்படியாவது கொல்லணும், அவரை மாதிரி இந்தியாவில் இருக்கிற ஏகப்பட்ட ஏஜென்ட்ஸை எல்லாத்தையும் அழிச்சிடணும், ராவையை டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்ணணும். இதுதான் அவனுக்கு இருக்கிற மிகப்பெரிய டாஸ்க். ஆனால் இந்த கபீருடைய மைண்டில் ஓடிட்டு இருக்கிற மிகப்பெரிய கொஸ்டினே என்னன்னா, இவன் வந்து ஆல்ரெடி ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல், இவன் எதுக்கு ஏன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான், என்ன எதுக்கு அழிக்கணும்னு நினைக்கிறான்றது தான் அவனுக்கு புரியவே மாட்டேங்குது. ஸ்டோரி மூவ் ஆக ஆக நம்ம கபீருக்கும் புரிய ஆரம்பிச்சிருது வீரேந்திர ரகுநாத்தும் ஒரு மிஷன்ல தான் இருக்கான். அவனுடைய மிஷனே நம்மளுடைய ரா ஏஜென்ட்டு எல்லாத்தையும் அழிக்கிறது தான் அவனுடைய மிஷனே அப்படின்றது அவனுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. இப்பத்துக்குள்ள ஏற்கனவே நிறைய பேட்டல்ஸ் நடந்துட்டு இருக்கும் போது தான் இவருடைய பேக் ஸ்டோரி காட்டுறாங்க. யாருது? வீரேந்திர ரகுநாத்துடைய பேக் ஸ்டோரி காட்டுறாங்க. அவர் ஏற்கனவே ராவோடைய ஏஜென்ட்டா இருக்காரு. இப்போ ராக்காக அவர் ஒரு மிஷன் செய்ய போறாரு. அந்த மிஷன்ல தான் அவருடைய டீம் வந்து அவருக்கு துரோகம் பண்ணிடுறாங்க. அவரை விட்டுட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க. ஏன்னா அந்த மிஷன்ல அவர் சாக கிடக்கும் போது கூட அவர் யாரும் ஹெல்ப் பண்ணல. இப்போ அவரை காப்பாற்ற முடியாது, அவருடைய டீமுமே அவருக்கு ஹெல்ப் பண்ணல. அண்ட் ரா சைட்ல இருந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடைக்கலன்னும் போது அவர் ரொம்பவுமே ஹர்ட் ஆயிடுறாரு. ஏன்னா நான் எல்லாத்துமே பண்றது என்னுடைய ராக்காக தான், என்னுடைய நாட்டுக்காக, என்னுடைய டீமுக்காகன்னும் போது அவங்களே என் கூட நிற்கலன்னா அப்புறம் நான் யாருக்காக சண்டை போட்டு என்ன பண்றது? அதுக்காக தான் இப்போ அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் ரிவெஞ்ச் எடுக்க ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ மச்சான், இந்த ஒரு கொஸ்டின் உங்கள் மைண்ட்லையும் வரலாம். ஏன் அவர் வந்து கபீரை ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணாரு, ஏன் பட்டானை டார்கெட் பண்ணலாம், ஏன் டைகரை டார்கெட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அவங்க ரெண்டு பேருமே ஒரு ராக்குள்ளே இருக்கிற ஏஜென்ட்ஸ். பட் கபீர் வந்து அவங்கள விட ஒரு அளவு மேலே போய் அவன் இன்டர்நேஷ்னல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்போ இருக்கிறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஹை ப்ரொஃபைலோடைய ஏஜென்ட்னா அது கபீர் தான். ஸோ இப்போ அவன் கபீரை டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறது மெயின் ரீசனே இதுதான். கபீரோடைய ப்ரொஃபைல் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. அவன் மூலியமாக நம்ம எல்லாரையும் ஒன்று ஒன்றா முடிச்சுட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ அவனுடைய பிளானாக இருக்குது. ஸோ இப்போ இந்த எல்லா பஞ்சாயத்தும் நடந்துட்டு இருக்கும்போது தான் கதையில் என்ட்ரி ஆகுது நம்ம கியாரா அட்வானிக்கு, அதாவது ஆலியாவுடைய கேரக்டர். இப்போ இந்த ஆலியாவுடைய கேரக்டர் வந்து ஆல்ரெடி ஒரு ரா ஏஜென்ட் தான். இப்போ அவர் ரா ஏஜென்ட்டாக இருந்து நம்ம கபீருக்கு ஹெல்ப் பண்ணுறா ஜூனியர் என்டிஆரை தோக்கடிக்கிறதுக்காக. ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா மிஷனில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தான் ரெண்டு பேரும் ஒருத்தங்க இன்னொருத்தவங்களை காதலிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே நடக்கிற கெமிஸ்ட்ரி, லவ் ஸ்டோரி இது எல்லாமே நம்ம நடுவில் பார்க்க முடியும். பட் இவங்க ரெண்டு பேருடைய ரொமான்ஸில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம ராக்கு வந்து தெரிய வந்துடுது ஆலியா வந்து நம்ம கபீருக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கா, அவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம ஆலியாவை கேப்சர் பண்ணி ஜெயிலில் அடிக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் ஆலியா வந்து கபீர்கிட்ட கொஞ்ச நாள் கழிச்சு உண்மையை ஊற்றுக்கிறான். நான் வந்து கொஞ்ச நாள் மீதி ரகுநாத் கூட தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், அதாவது ஜூனியர் என்டிஆர் கூட தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நான் வந்து உனக்கு தான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஜென்யூனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உண்மையை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம கபீரும் வந்து அவளை ட்ரஸ்ட் பண்ணுறான். ஸோ இப்போ அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நம்ம ஜூனியர் என்டிஆர் எப்படி தூக்கடிப்பாங்கன்றது தான் கதை முன்னாடி மூவ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் அதில் ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ், சேசிங், ஃபைட்டிங்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு பார்க்க கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் நான் உங்களுக்காக கொண்டு வந்துட்டே இருப்பேன். ஓகே தென் பாய்.